ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த செஷன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீக்கோட மார்க்கெட் அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்றது ஜென்ரலா பார்த்துருவோம். அதுக்கப்புறமேலு இந்த வீக்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் மொமெண்டம் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா வந்து ஆல் டைம் ஹை கிட்ட போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா இது டெய்லி சார்ட். லாஸ்ட் வீக்ல நீங்க பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிட்டு இருக்கு. இது வந்து EMA 21 லைன். எப்பவுமே வந்து EMA 21 கீழே போச்சுன்னா நம்ம வந்து காஷியஸா இருக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 16th ஏப்ரல் அப்போ கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா வந்து கம்மியான வால்யூம்ல ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப ஹை வால்யூம்ல ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் வந்து குறையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ட்ரேடிங் எல்லாம் கம்மியாக்குறது பெட்டர். ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா EMA 21 கீழே தான் ஸ்டில் இருக்கு. நீங்க இந்த லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா EMA 21 மேல தான் இருந்திருக்கு. கீழே போனதுக்கு அப்புறம் மறுபடியும் மேல மூவ் ஆயிருக்கு. ஆனா இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா EMA 21 கீழே தான் இருக்கு. ஸோ இந்த EMA 21 கிராஸ் பண்ணி மேல க்ளோஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் ஓவர் ட்ரேடிங் அக்ரெசிவா எதுவும் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நிப்டி கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஜோன். ஈவன் நீங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் நிப்டி 500 பிளஸ் வந்து பேங்க் நிப்டி எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இப்ப இந்த லைனுக்கு கீழே தான் இருக்கு. ஆனா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மட்டும் பாத்தீங்கன்னா மேல இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து மிட் கேப் 100 இண்டெக்ஸ். இது ஸ்டில் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லயும் பாத்தீங்கன்னா இந்த EMA 21 கீழே போகல. ஸோ இது வந்து பெட்டர் தான் நம்மளுக்கு வந்து. இன்கேஸ் EMA 21 கீழே போச்சுன்னா தான் நம்ம வந்து ரொம்ப காஷியஸா இருக்கணும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஸ்டில் ஸ்மால் கேப்லயும் பாத்தீங்கன்னா சேம் தான். EMA 21 மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து பெரிய கேப் டவுன் இருந்துச்சு லாஸ்ட் வீக். பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா வந்து EMA 21 மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த வீக்கோட மொமெண்டம் ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து மொமெண்டம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இந்த வீக் கரண்டா பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லாமே டெய்லி சார்ட் தான். இதுல அகெயின் பாத்தீங்கன்னா வந்து EMA 21 மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஈவன் வால்யூமும் பாருங்க நல்ல பெட்டரா இருக்கு. இங்க பாருக்கீங்களா? ஈவன் நீங்க வந்து வீக்லியில போய் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்ல மேல மொமெண்டம் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. நம்ம வந்து டெய்லி சார்ட்ல போயிடுவோம். ஸோ நம்ம ஷார்ட் டேர்முக்கு ட்ரேடிங் பண்றதுனால டெய்லி சார்ட் தான் ப்ரிஃபரபிளா நம்ம பார்க்கணும். வீக்லி சார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை பார்த்துக்குங்க. இங்க பாருங்க, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வீக்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அல்ல ஃபியூ மந்த்ஸாவே பார்த்தீங்கன்னா நல்ல கிரீன் கேண்டில் வித் ஹியூஜ் வால்யூம் தான் இருக்கு. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டுக்கு போயிடலாம். இங்க பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கேம்ஸ். கேம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மேல போக ட்ரை பண்ணுது. பட் ஸ்டில் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து என்டர் பண்ண வேண்டாம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் லைன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லைனை வந்து ரொம்ப நாளா ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. ஸ்டில் வந்து ப்ரீச் ஆகல. ஈவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட வந்து ஆல்மோஸ்ட் 5% கிட்ட மேல போயிருக்கு. பட் ஸ்டில் வந்து இன்னும் ஸ்ட்ரகிளிங் தான். ஆனா வந்து இதை வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கேம்ஸ் சிடிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோனோபோலி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு காம்படிட்டர் பெருசா யாரும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸா மேல மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா EMA 21 லைன் மேலேயே ட்ரேடிங் போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த லைனை கிராஸ் பண்ணி, அதாவது 3157 கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வால்யூமும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம ப்ரிஃபரபிளா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல என்டர் பண்ணலாம். சிடிஎஸ்எல்லும் சேம் தான். இங்க பாருங்க, இதுவும் வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு ரேஞ்ச்லயே தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த ரேஞ்சு காட்டுறேன். இங்க பாருங்க, ரொம்ப லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா பெரிய கன்சாலிடேஷன் போயிட்டு இருக்கு சிடிஎஸ்எல்ல. ஸோ இந்த மாதிரி பெரிய கன்சாலிடேஷன் இருக்கும்போது என்னன்னா, இன்கேஸ் அது பாசிட்டிவ் பிரேக் அவுட்டா அமைஞ்சுது அப்படின்னா அது வந்து குயிக்கா மேல மூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்து மந்த்ஸ் பாத்தீங்கன்னா இதே ரேஞ்சிலே தான் இருக்கு. ஸோ எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல இருந்து இந்த ரேஞ்ச்லேயே தான் இருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி நல்ல பாசிட்டிவா மேலே மூவ் ஆகுதோ அப்போ நம்ம என்டர் பண்ணோம்னா கண்டினியூஸா மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிடிஎஸ்எல் அண்ட் கேம்ஸ் ரெண்டுக்குமே அதே தான். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோனோபோலி ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். இதுல பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா வந்து அந்த ஆல் டைம் கையை வந்து அதால இன்னும் பிரேக் பண்ணி மேலே போகல. இங்க பாருங்க, இது வந்து மந்த்லி சார்ட். இதுதான் அதோட ஆல் டைம் ஹை பிரைஸ். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா ஆல் டைம் ஹைல தான் இருக்கு.
ஆனா வந்து இந்த விக் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ ப்ரிஃபரபிளா இந்த விக் சின்னதா இருக்க டைம்ல நம்ம என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்லி சார்ட்லயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா 7% அப் ஆயிருக்கு. ஈவன் வால்யூமும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் மேபி என்டர் பண்ணிருக்கலாம். ஆனா இன்கேஸ் லாஸ்ட் வீக் என்டர் பண்ணலன்னா இப்ப வந்து என்டர் பண்ண வேணாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா விக் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ வந்து நம்ம என்னன்னா ஈவன் நீங்க டான்சியன் சேனல்ல பாத்தீங்கன்னா கூட அது வந்து ஒரு பெர்ஃபெக்டா கட் ஆயிருக்காது. உங்களுக்கு நான் இங்க காட்டுறேன். இங்க பாருங்க டான்சியன் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு கரெக்டா கட் ஆகல. ஏன்னா அந்த விக் பெருசா இருக்கறனால உங்களுக்கு அது வந்து கட் ஆகல. ஓகேங்களா? So இந்த வீக் வந்து நீங்க உடனே என்டர் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க. நல்ல பாசிட்டிவ் பிரேக் அவுட்டா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஸ்டாக்ல நம்ம என்டர் பண்ணலாம். இல்லனா வந்து வெயிட் பண்ணுவோம். ஆனா ஸ்டில் இஎம்ஐ 21க்கு மேல தான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9% அப். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா அகைன் 7% அப். வால்யூமும் பாத்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்டர் பண்ணணும். நம்ம என்டர் பண்ணலன்னா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் என்டர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா HEG. இதுவும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல மேல மூவ் ஆயிட்டு இருக்கு. வால்யூம் பாருங்க கண்டினியூஸா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஃபுல்லாவே பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனாலதான் மேல போயிட்டே இருக்கு. ஆனா விக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. அது வந்து ஃபைன் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 8% வந்து 4% அந்த மாதிரி அப்பா இருக்கு. வித் வால்யூமோட வால்யூம் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்டர் பண்ண வேணாம். ஆனா இங்க வால்யூமும் வந்து அபோவ் அவரேஜா இருக்கு. பிரைஸும் பாத்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா இதுல என்டர் பண்ணலாம் அன்னைக்கு ப்ரிஃபரபிளா. நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம ரேடார்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசி. இது பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ரீசெண்டா பாத்தீங்கன்னா பெருசா மூவ் ஆகல. இங்க பாருங்க ஒரு யூ ஷேப்ல வந்து ரொம்ப நாளா இருந்தது. இப்போ வந்து மூவ் ஆக ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? இந்த மந்த் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து 10% அப்பா இருக்கு. ஸோ வீக்லியில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா வந்து 5.5% அப் ஆயிருக்கு. ஸோ இந்த வீக் வந்து ஒரு 3% டவுன் ஆகுறது நார்மல் தான். ஏன்னா கண்டினியூஸா வந்து 3 வீக்ஸ் அப் ஆயிருக்கு. நம்ம ட்ரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டெய்லி சார்ட்ல பார்த்தோம்னா இப்போ உடனே அக்ரெசிவா என்டர் பண்ண வேண்டாம். ஏன்னா ப்ரீவியஸா வந்து இதே பிரைஸை வந்து சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ண ரெசிஸ்டன்ட்டை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு. அகெயின் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்சாலிடேஷன்ல இருந்தது. இப்ப கண்டினியூஸா மேல மூவ் ஆக சான்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணி ப்ரிஃபரபிளி 1050 அண்ட் அபோவ் போகும்போது நம்ம என்டர் பண்ணலாம். அப்போ வந்து வால்யூம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அபோவ் ஆவரேஜ் வித் பையர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரில். இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன்ஸ் இந்த செக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக்கல் செக்டர்ஸ்ல வரும். இது கண்டினியூஸா பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. ஈவன் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வந்து 5% வந்து கேப் அப் ஆக்சுவலா. நீங்க வீக்லி சார்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்துருங்க பாருங்க. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அப் ஆயிட்டே இருக்கு. வால்யூம் வந்து பிலோ ஆவரேஜ் தான். பிரைஸ் வந்து கொஞ்சம் கண்டினியூஸா அப் ஆயிட்டே இருக்கு. ஸோ இங்க கொஞ்சம் காஷியஸா தான் என்டர் பண்ணணும். ஏன்னா வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா பிரைஸ் வந்து நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்த ரேஞ்சில இருந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்டர் பண்ணியிருந்தா கூட இப்ப நீங்க கரண்டா மெஷர் பண்ணீங்கன்னா பாருங்க 53% வந்து அப் ஆயிருக்கு. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா 53% அப் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்க புதுசா என்டர் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் காஷியஸா இருங்க. ஏன்னா ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கனால சொல்றேன் நான். ஸோ இப்போ அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஸ்டாக்ஸ். சார்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே பாருங்க டெய்லி சார்ட்ல பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நல்ல அபோவ் அவரேஜ் வால்யூமும் இருக்கு, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் காஷியஸாக ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டியூசிவா இல்லை. அதனால வந்து இன்கேஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க, வெயிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எம்அண்டம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் அதுவும் சேம் தான். இப்போ கொஞ்சம் மொமெண்டம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த கரண்ட் வீக் லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஆல் டைம் கையை வந்து பிரேக் பண்ணி போக முடியல. ஓகேங்களா? அது வந்து ஒரு மேபி இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா கூட இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் மொமெண்டம் பாசிட்டிவா தான் இருந்துச்சு எக்ஸப்ட் த லாஸ்ட் வீக் மட்டும். நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 2083 பிரைஸை வந்து பிரேக் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அது பிரேக் ஆகி பிளஸ் வால்யூமும் நல்லா இருக்கும். இப்ப லாஸ்ட் ஒன் வீக்கை பாருங்க ஃபுல்லா செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா செல்லர்ஸ் கம்மியா தான் இருக்காங்க. ஃபைன். ஸோ அபவ் ஆவரேஜ் பையர்ஸ் வரும்போது நம்ம என்டர் பண்ணலாம் ப்ரிஃபரபிளா.
லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐஷர் மோட்டார்ஸ். இது பாத்தீங்கன்னா வந்து கரண்டா ட்ரெண்டிங்கா இருக்கிற கம்பெனி. இங்க பாருங்க, நம்ம ஈவன் மந்த்லி சார்ட்ல போயிட்டு ஆல் டைம் ஹை கொடுக்குறோம். ஆல் டைம் ஹிஸ்டரி பார்த்தோன்னா இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஆல் டைம் ஹைல தான் இருக்கு இந்த மந்த்ல பாத்தீங்கன்னா. இதுக்கு முன்னாடி இந்த பிரைஸ் வந்து அது பிரேக் பண்ணி மேல போனது இல்லை. ஸோ இந்த மந்த்ல மட்டும் பாத்தீங்கன்னா 9% அப் ஆயிருக்கு. இப்போ நீங்க வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது என்னன்னா வந்து லாஸ்ட் வீக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து விக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ நம்ம வந்து என்னன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இந்த வீக் இப்போ கரண்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நல்ல மூமெண்டம்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மட்டும் பாருங்க டெய்லி சார்ட்ல 3.5% அப். அந்த ப்ரீவியஸ் ஒன் வீக் வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன்ல இருந்தது. பட் இன்னைக்கு நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. வால்யூமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பில்டப் ஆயிட்டே வருது. ஓகேங்களா, இங்க பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வால்யூமும் பில்டப் ஆயிட்டு இருக்கு. ப்ரிஃபரபிளி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணலாம். பட் ஸ்டில் அக்ரஸிவா ஹியூஜ் வால்யூம்ல என்டர் ஆகாதீங்க. ஏன்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ கண்டியூசிவா இல்லை ஓவரால் மார்க்கெட் பாத்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல எதனாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் இப்போ வந்து ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன்.